இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 28, 2026, 28/1/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. கிருத்திகை நட்சத்திரம் காலை 9:28 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி மாலை 4:37 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. அமிர்த சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிநாதன் உச்சமாக இருக்காரு, ராசிக்கு தன் பார்வையை கொடுக்குறாரு. இதனால் உங்களுக்கு சற்று முன்கோபமோ பதட்டமோ ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் அவர் உச்சமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் முனைப்புடன் செயல்படுவீர்கள், வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் புதுசாக கற்பனையில் பேசுகிற விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. பொதுவாக 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா வேலை இழப்பு ஏற்படும், அல்லது வேலை சம்பந்தமாக ஒரு அபவாத பெயர் ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சுக்கிரன் அஸ்தங்கித பலனை அடையிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கெடுபலன்கள் இல்லாத ஒரு சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சி, வண்டி வாகனம் மாற்றுவதற்கான முயற்சியில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்குது. இருந்தாலும் கவலைப்பட வேணாம், பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இல்லை. குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அது உங்களுடைய வார்த்தையினால் ஏற்படுமே அன்றி உங்களுடைய குடும்ப சூழ்நிலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அனாவசியமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டுட்டு போகிறதா இருந்தால் நல்லது. நீங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அது பிரச்சனையை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்திலோ அரசாங்க அதிகாரிகள் விஷயத்திலோ இன்று உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏட்டிக்கு போட்டியாக பேசி அடுத்தவங்களை காயப்படுத்துகிறீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்னால உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் தட்டி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசியில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். ராசிநாதன் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் 9ஆம் இடத்துல டிராவல் பண்ணுறாரு. இது உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை மூலமாக நற்செய்திகள் வரும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். அதே சமயம் நீங்கள் உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில் இத்தனை நாளாக வேண்டான்னு சொல்ல விஷயத்தை இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கு மன நிறைவும் புதிய உத்வேகமும் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இன்கம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய எந்த தேவையும் பூர்த்தி செஞ்சுக்க மாட்டீங்க. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைவதன் மூலமாக மதிப்பு மரியாதை உயரும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் சிலருக்கு வெளிநாடு தொடர்பான பண வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இவங்க 2 பேரால் உங்களுக்கு தொல்லை இருக்குது. அவங்களால உங்களுக்கு செலவுகள் இருக்குது. அவங்களால உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையின் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி விரயஸ்தானத்தில் குடும்பாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதுவும் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தையால் மனக்குழப்பம் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எங்கேயாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஒரு 2 ஹவர்ஸில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை 3-4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு உடல் சோர்வை தருமை அன்றி வேறு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. தாயார் வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது பண விரயம் ஏற்படும். அதாவது அவங்க கேட்குறத நீங்கள் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. அதனால் அவங்க உங்ககிட்ட கோவப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்காக எதையாவது செய்ய போக அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய பர்ஸ், வேலட், மொபைல் ஃபோன் போன்ற பொருட்களின் மீது கண்ணாக இருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கூடவே வேலை பண்ணுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. அவங்களுடைய தேவைகளை உங்களுடைய அட்வைஸ் மூலமாக சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். ஆனால் அவங்க தான் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். வேலை செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் சங்கடத்தை கொடுத்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகார வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கான செலவுகள், அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கான செலவுகள், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்கான செலவுகள்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவுகள் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், நான் திருமணமாக பேச்சுலராக இருக்கேன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் மனமுவந்து செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய செலவின் காரணமாக அவர்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். கடக ராசி ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்றைக்கி உங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளாலேயே ரெக்கமெண்டேஷன் செய்யப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அவங்க பர்சனல் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்தவங்கள்லாம் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை மூலமாக சில விமர்சனங்கள் வந்ததுன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் சங்கடத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை உங்களை அதிகமாக திட்டி பேசுகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மாமியார் விஷயத்தில், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் அம்மா விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க எதிர்பார்க்கிறத பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி
இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது கடன் சார்ந்த செலவுகளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். கடன் அடைக்கிறதுக்கான செலவாக இருந்தால் இன்னும் விவரமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ அல்லது ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ நீங்கள் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு கையிருப்பை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இன்று வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மனக்குழப்பமும் அல்லது விரயமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உள்ளூர்லேயே வேலை பண்ணணும், குடும்பத்தோடையே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மறைமுக எதிரிகள் இன்றைக்கி அடங்கி இருப்பாங்க. அவங்கள உங்களுடைய வார்த்தைகள் சீண்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்களுடைய தாய் வழி உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் மட்டுமல்லாமல் உறவுகளின் மத்தியில் உங்களை மரியாதையாக நடத்துவாங்க. உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ஆனால் சிலருடைய வைத்தறிச்சல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகளில் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது. ஆனால் புதுசாக கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களை வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுத்தி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் சில இடத்துல கௌரவத்தை குறைபாடு உள்ள விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அரசாங்க ரீதியான கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய டிராவல் சம்பந்தமான விஷயங்களில் அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கும் சூழ்நிலை இருக்கிறனால அரசாங்க அதிகாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுடன் உங்களுடைய கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்துன்னா அதற்கான மருத்துவ தீர்வுகள் சுகத்தை தரும். கன்னி ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு வியாபார லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தையால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கும் தந்தைக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்காக அவர் எடுக்கும் முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தந்தை வழி மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை தீருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பெரிய மனிதர்கள் அல்லது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அவர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவார்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குங்கிறத விஷயந்தான் உண்மை. அது உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் ஆரோக்கிய விஷயமா இருக்கலாம். கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது, அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகளின் தலையீடு இருந்ததுன்னா அது உங்கள் குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மனஸ்தாபத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்கீங்க. தப்பான புரிதல் காரணமாக தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்காக செயல்படும் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எதிரிகளுக்கு நீங்கள் தேவையற்ற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இது உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் மட்டுமல்லாது உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தேவையற்ற மனஸ்தாபத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வார்த்தைக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐயையோ சொல்லிட்டேன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வீக்னஸே உங்கள் வாய் தான். அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணும்பொழுதோ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போதோ இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக சொல்லிடாதீங்க. மேம்போக்காக சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருதலை கொள்ளி எறும்பாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. குடும்ப விஷயத்தில் நீங்கள் யார் பக்கமும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய தாயாருக்கோ உங்கள் மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ சப்போர்ட் பண்ணுறதா செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, குடும்ப விஷயம் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பாதிப்பாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இது தாயாருக்கு மட்டும் இல்லை, தந்தைக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் விஷயத்திலும் நீங்கள் அதிகமாக கவலை எடுத்து செயல்பட்டீங்கன்னா அனாவசிய விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அல்லது உங்களுடைய குடும்ப சங்கடமான சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி அனாவசிய அலைச்சல் மட்டுமல்லாமல் பணவிரயமும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மருத்துவ செலவுகளால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருந்து சனி பார்வையில், இதனால் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. எதை பேசினாலும் உங்கள் பேரில் குத்தம் சொன்னால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கீங்க. இதில் பத்தாவதுக்கு கூட பிறந்தவங்களும் சரி உங்களுக்கு பிறந்தவங்களும் சரி உங்களை சங்கடப்படுத்தி பார்க்குறதே குழப்பாக வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி அடுத்தவங்களை காட்டிலும் உங்களுடைய தேவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய பண விவகாரங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனசில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வைராக்கியத்துக்கு குறைவு இருக்காது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வீண் செலவுகளை காட்டிலும் சுப செலவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் முன்னெடுத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வீர்கள். அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். தடைகள் விலகிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் இருந்த தாமதங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. குறிப்பாக உங்களுடைய நட்பு ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சனி பார்வையில் சந்திரன் இருக்காரு, அதனால் மனக்குழப்பம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா அது மேலும் கவலையையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் அல்லது குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் தப்பான அர்த்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் வெற்றியை நிரந்தரமாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு அனாவசிய செலவுகளால் சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதுவே உங்களுக்கு சில விஷயம் தொழில் ரீதியாக நிலம் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடாக இருந்ததுன்னா அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக உங்களுக்கு உதவிகள் கிடைச்சதுன்னா தாயார் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். தாயார் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டால் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யாராவது ஒருத்தர்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுவீங்க. குடும்ப விஷயத்தில் அனாவசியமாக அடுத்தவர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் குடும்பத்தார் பேச்சு கேட்டு செயல்பட்டீங்கன்னா, உங்கள் கூட பிறந்தவங்க விஷயத்தில் உங்கள் மனைவி பேச்சோ இல்லை உங்கள் அம்மா பேச்சோ கேட்டு செயல்பட்டீங்கன்னா அனாவசியமாக பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்பட்டுள்ளவர்கள் இன்றைக்கி காதல் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் அவசரப்பட்டு இன்றைக்கி ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அனாவசியமாக சிக்கலில் மாட்டிக்காதீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் மேலும் சிக்கலாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது நிலம் சார்ந்த கடன் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். சிலருக்கு வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக, பிஸ்னஸ் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான முயற்சி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் பெரிய லாபம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு அல்லது உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லாட்டி உங்களுடைய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இவங்களுடைய அட்வைஸ் கேட்டு செயல்படுறது நன்மையை ஏற்படுத்தும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சினால் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில் தந்தையை பேச்சை கேட்டு செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் மோதல் ஊக்கு பெருசாக இல்லாமல் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நீங்களாக சில விஷயங்களில் முடிவெடுத்து பேசினீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றத்தை உணர்த்துவீர்கள். இதனால் உங்களுக்கு நண்பர்களிடம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அனாவசியமாக பெருசாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்களை களைவதற்கு முயற்சி எடுத்து உதவிகரமாக செயல்படுவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இது நாள் வரைக்கும் நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்க. இன்றைக்கி உங்களுடைய பிடிவாதம் செல்லுபடியாகாது. வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ரொம்ப பெருசாக கவலை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் சில விஷயங்களை பேசினீங்கன்னா அது தேவையில்லாத எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வேலை சம்பந்தமாக கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எடுக்கக்கூடிய முயற்சியில் வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக பதவி உயர்வை பெருக்குவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். நீங்கள் வியாபார விஷயமாக, நிலம் சம்பந்தமான வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட பிறந்தவங்க இவர்களுக்கும் உங்களால் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அந்த வெற்றிக்கான நிரந்தர செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றியடைவீர்கள். அதனால் அந்த வெற்றி உங்களுக்கு உரித்தானதாக இருக்கும். கும்பராசி 4ஆம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெருங்கிய நட்பு வட்டத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி ஒரு பிரிவை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுடைய தொழில் ரீதியானதாக இருக்கலாம், வியாபார ரீதியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை ரீதியாக இருக்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. பதட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு வெற்றியை தருவதில் தாமதப்படுத்தும். ஆனால் நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூரில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் சற்று அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மருத்துவ ரீதியான தேவைகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தாலும் பெரிய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் கடன் ரீதியான செலவுகள் அல்லது அரசாங்க ரீதியான வழக்குகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபார விஷயத்தில் முதலீடுகள் பண்ணிங்கன்னா அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி எந்த முதலீடுகளையும் பெருசாக பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்காக எந்த ஒரு பெரிய முயற்சியும் ஈடுபடாதீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதை காட்டிலும் ஏமாற்றங்கள் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். மீன ராசி
இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் உறவுகளின் சந்திப்பும் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். பேச்சு விஷயமா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வும் பணவரவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும். நீண்ட நாட்களாக அரசாங்க லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க, உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். தொழில் ரீதியாக வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்களின் மூலமாக புதிய வேலை வாய்ப்பில் அமர்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்ப வருமானம் இரட்டிப்பாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக உஷ்ணத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். இன்றைக்கி உங்களுக்கு மருத்துவ விஷயமாக நீங்கள் போக வர இடத்துல உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களிலும் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ நிகழ்வாக முடிவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் வரும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.